அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய தயவான பணிவான வணக்கங்கள். அடியன் பொதிகை பெரியன் சித்தா வர்மா வைத்தியர், கைரோ பிராக்டிஸ் மற்றும் அறுசுவை மருத்துவர். இந்த காணொளி சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மட்டுமானது, மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழி அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில நாம் ஃபேட்டி லிவர், கல்லீரல் மேல் கொழுப்பு, கல்லீரல் கொழுப்பு என்ற நோய்க்கான காரணங்களையும் அதற்கான மருத்துவத்தையும் நாம் பார்ப்போம். முதல்ல மருந்து. ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, கிரேடு 1 கிரேட் 2 வந்துச்சு, என்ன சார் பண்ணலாம், எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக்டர் யாருன்னாக்கா அவர் தான் லிவர். நம்ம டாக்டர் சரி பண்ணா டாக்டர் நம்மளெல்லாம் சரி பண்ணிக்குவார். அப்போ கொழுப்பு படிஞ்சிருந்தா அந்த டாக்டர் தன்னுடைய வேலை செய்ய முடியாது. அப்போ கல்லீரல் தான் நம்ம உடம்புல மிகப்பெரிய ஒரு உறுப்பாகவும் 1.25 கிலோ. ரெண்டாவது, இதுதான் மிகப்பெரிய ஒரு மருத்துவர். கல்லீரல் நம்ம உடம்புக்குள்ள 1000 வேலைகளுக்கு மேலே செய்யுது. நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றை எல்லாம் யாரு ஃபில்டர் பண்றா அப்படின்னா கல்லீரல் தான் ஃபில்டர் பண்ணுது. கல்லீரல் மட்டும் ஃபில்டர் பண்ணலாம் 24 மணி நேரத்துக்கு மேலே இந்த உலகத்துல ஒரு ஜீவராசிகள் வாழ முடியாது. அப்படின்னா இவ்வளோ டாக்ஸின், இவ்வளோ மாசு நிறைந்த உணவுகளையும் காற்றையும் நமக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு அதை தன்னிடத்தை வைத்து கொண்டு கழிவுகள் வழியாக வெளியேற்றிட்டு இதயத்துக்கு மற்ற ராஜ உறுப்புகளால் நல்ல சுத்தமான உணவையும் உயிராற்றலையும் ரத்தத்தையும் கொடுக்கக்கூடியது எதுனாக நம்முடைய கல்லீரல், லிவர். அப்ப லிவர் தான் நம்ம உடம்புல மிகப்பெரிய, இதயத்தை விடவே லிவர் தான் முக்கியமான உறுப்பு. இப்ப இதயத்தை நம்பி, கல்லீரல் நம்பி தான் இதயமும் சார்ந்திருக்குது, கல்லீரல் நம்பி தான் மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் நம்பி தான் பித்தீரல் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை இருக்குது, கல்லீரல் நம்பி தான் கிட்னி இருக்குது, கல்லீரல் நம்பி தான் மூளை இருக்குது. அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருனாக்க, கல்லீரல் சரிப்படுத்திட்டா நம்ம உடம்புல எல்லா நோய்களையும் சரிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமாள் சொல்றாரு. அதுக்காக தான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்தை கோடி ரூபாய் கொடுத்தா கூட சொல்லித்தர மாட்டாங்க யாரும். அந்த ரகசியமான மருந்தை நான் உங்களுக்கு கருணையின் அடிப்படையில சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய திருநுட்பா நூல்ல வள்ளலார் இந்த கரிசாலை என்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, அற்புதமான ஒரு மருந்தை பத்தி நமக்கு சொல்ற. கரிசாலை சாப்பிடும்போது கல்லீரல் பலப்படும். கல்லீரல் பலப்பட்டா ஜீரணத்தன்மை அதிகமாகும். ஜீரணத்தன்மை அதிகமானா நமக்கு தேவையில்லாத கொழுப்பு உடம்புல தங்காது. நம்ம சாப்பிட்ட உணவுகள் போதுமான உணவுகள், போதுமான புரோட்டீனோ போதுமான கார்போஹைட்ரேட்டோ விட்டமினோ எடுத்துக்கிட்டு மீதிகிற உணவுகளை, மீதிகிற சத்துக்களை கல்லீரல் தான் சேமிச்சு வைக்கும். எப்படி சேமிச்சு வைக்கும்னாக்க ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி தான் வைக்கும், கொழுப்பா கன்வெர்ட் பண்ணி தான் வச்சிருக்கும். அப்ப என்னைக்காவது இந்த கொழுப்பு அவனுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இந்த கல்லீரல் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்னைக்குமே தேவைப்படலைனாக்க அந்த கொழுப்பு அந்த கல்லீரலே மூடிடும். இதை தான் நம்ம ஃபேட்டி லிவருங்கிறோம். அப்ப நம்ம உடம்புக்கு எவ்வளவு சோறுக்கேத்த வேலை, வேலைக்கேத்த சோறு. எவ்வளவு சோறு சாப்பிட்றோமோ அவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு வேலை செய்யணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். கொஞ்சமா வேலை செய்யணும், கொஞ்சமா தான் சாப்பிடணும். சோறு அதிகமானா வேலை கம்மியாகி போச்சுன்னா ஃபேட்டி லிவர் ஆகிடும். சோறு கம்மியாச்சு வேலை அதிகமானா நோய்பட்ட அனிமிக்கு பலவீனமாயிடும். அப்ப சாப்பாட்டுக்கு ஏற்ற உணவு, சாப்பாட்டுக்கு ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சாப்பாடு, இதுதான் மந்திரம். ஆரோக்கியத்தினுடைய சூட்சுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்ப நான் இல்லை சார், நான் ஆஃபீஸ்ல இண்டோர்ல ஒர்க் பண்றேன், நான் அதிகமாக எனக்கு உடல் உழைப்பு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிடணும். நம்ம கிட்ட இருக்குதுன்னு சாப்பிடக்கூடாது. ஏன்னா உடலுக்கு விரோதமான உணவுகளை நாம் சாப்பிடும்போது அது நோயை உற்பத்தி பண்ணும். எப்படி ஒரு கடவுளை அடையணும்னா கடவுளுக்கு அந்த வேதத்துக்கு விரோதமான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இந்த உடலுக்கு தான் நம்ம உணவு சாப்பிட்றோம். உணவு என்பது நம்ம விருப்பத்துக்கு இல்லை, நம்ம மனசுக்கு உணவு சாப்பிடல. நல்லா விளங்கிக்கணும், நம்ம மனசுக்கு நம்ம ஆசைக்கு உணவு இல்லை. வேற எதுக்குங்க உணவு சாப்பிட்றோம்? நம்ம உடம்புக்கு தான் உணவு சாப்பிட்றோம். இப்போ உடம்பு ஒரு அனாட்டமிக்கு வச்சிருக்கு, ஒரு பெத்தாலஜி, ஒரு பிசியாலஜி இருக்குது. இப்போ உடலியல் தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உணவு சாப்பிடும். இந்த உடம்பு உள்ளுக்குள்ள பெரிய பெரிய இரும்பு ராடுகளால் செய்யப்பட்ட கருவிகள் இல்லை, எல்லாமே சாஃப்டான உணவுகள், சாஃப்டான உறுப்புகளால், சாஃப்டான பொருள்களால் தயாரிக்கப்பட்டதான் நம்முடைய உடல் உறுப்புகள். அப்ப அது ஜீரணமாக கூடிய அளவு தான் உணவு சாப்பிடணும். அப்ப சாப்பிடலாம் என்ன நடக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பா தேவையில்லாத கொழுப்பாகவும் தேவையில்லாத சுகராகவும் கன்வெர்ட் செய்யப்படும். நம்ம சாப்பிட்ற உணவு, எல்லா உணவுமே 2 விதமாக நம்ம பிரிச்சு வைக்கிறோம். ஒன்று அல்கலைன், ரெண்டாவது அசிடிக். அல்கலைன் என்பது கார உணவுகள். நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு எப்படி கன்வெர்ட் பண்ணுனாக்க இது கார உணவா இது அமில உணவான்னு பார்க்கும். இப்போ கார உணவு அப்படின்னாக்க அந்த உணவுகள் சுகரா மாற்றி வச்சுக்கும்.
அமில உணவுகள்னாக்க கொழுப்பா மாற்றி வச்சுக்கும். அப்போ கொழுப்பா மாற்றி வச்ச உணவுகள் நம்ம வந்து உடல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கு ஓடுறோம் ஒடியாரோம் இப்படிலாம் கொழுப்புலாம் நிறைய கரையுது. உடற்பயிற்சி செய்கிறோம், வேலை செய்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு வந்து கரையும். அப்போ உடம்புல கொழுப்பு கரையாத போது என்ன ஆகுதுனாக்க அதுதான் ஃபேட்டி லிவராக மாறிடும். அப்போ தேவையில்லாத உணவுகள் நாம் வந்து சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவருக்கு மிக முக்கியமான பிரதானமான காரணம் அப்படின்னாக்க நைட்டில் தூங்காது. 10 மணிக்கு மேலே கல்லீரலுடைய டைம், கல்லீரல் ஓய்வு எடுக்க வேண்டிய டைம். 10 மணிக்கு படுக்காதவங்க எல்லாத்துக்கும் ஃபேட்டி லிவர் வந்துடும். நீங்கள் ஃபேட்டி லிவர் வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, இல்லை அவங்கள்ட்ட ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நைட்டில் 10 மணிக்கு தூங்க மாட்டாங்க. 9:30 மணிக்கு ரெடி ஆயிடணும், 9:30 மணிக்கு படுத்துடணும், ஒரு அரை மணி நேரத்தை சாமி கும்பிட்டுட்டு 10 மணிக்கு படுத்துடணும். 10 மணிலேருந்து 5 மணிக்கு கம்பல்சரி நம்ம வந்து தூங்கணும். 10 to 5 வரைக்கும் நம்ம தூங்கலைனாக்க நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் தேவையில்லாத கொழுப்பாக மாறிடும், ஃபேட்டி லிவராக மாறிடும். ஃபேட்டி லிவராக மாறினா பசி இருக்காது, மயக்கம் வரும், செரிமான நெஞ்சு கரிச்சல் வரும், ஏப்பம் வந்துட்டு இருக்கும், மலச்சிக்கல் வரும். இந்த லிவர் 1000 வேலைகளை செய்யுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? 1000 வேலைகளை லிவர் செய்யலைன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை பிரித்து எடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ மது குடிக்கிறீங்க, அந்த மதுவை யார் பிரித்து எடுக்கிறது? ரத்தத்துக்குள்ள நீங்கள் சாப்பிட்ற மனு எல்லாத்தையும் ரத்தத்தில் கலந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு இதயம் உயிராக இருக்காது. இப்போ லிவர் தான் தடுத்து நிறுத்தி இதயத்துக்கு நல்ல ரத்தத்தை அனுப்பிட்டு அந்த மதுபானங்களை எல்லாத்தையும் டாக்ஸின் எல்லாத்தையும் அப்படியே மூத்திரமாக வெளியே கன்வெர்ட் பண்ணி வெளியே தள்ளி வைக்குது. இப்போ இது எவ்வளோ நாளைக்கு இது செய்யும்? கொஞ்ச நாளைக்கு தான் செய்யும். ஒரு அளவுக்கு 40 வயசு வரைக்கும் இப்போ ஈர்த்து பிடிச்சிட்டு ஓட்டும் வண்டியை. 40 வயசுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு படுத்துச்சு, அவ்வளோதான். கழுதையும் கல்லீரலும் ஒரே மாதிரி. கழுதை வந்து எவ்வளோ சுமை கொடுத்தாலும் தாங்கிக்கும், எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் தாங்கிக்கும், ரெஸ்பான்ஸே பண்ணாது. கழுதை படுத்துச்சு ஏந்திரிக்காது. அதே மாதிரி தான் கல்லீரல் 80% பிரச்சனை வர வரைக்கும் கல்லீரல் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு காட்டவே காட்டாது. நான் மது போய் லிவர் ஃபங்க்ஷன் LFT டெஸ்ட் எடுப்பாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர் எடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சகாமால வரும், பிரச்சனைகள்லாம் வரும். எப்படி வந்துச்சு கல்லீரலில் அப்படின்னாக்க லிவர் 80% பிரச்சனை தான் பாதிப்பு அடைய வரைக்கும் நான் பிரச்சனையில தான் இருக்கிறேன் அப்படின்னு எந்த டெஸ்ட்டும் காட்டாது. எந்த டெஸ்ட்டுக்கும் ஒன்று ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் தெரியும், அல்லது LFT டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தால் தெரியும். அப்போ இது காட்டவே காட்டாது. இப்போ நாம் காட்டலன்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துகின்ற அந்த பழக்க வழக்கத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ ஃபேட்டி லிவருக்கு அடிப்படையான காரணம் இரவுல தூங்காதது. இரவுல தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னா, கல்லீரல் ரெஸ்ட் எடுக்கணும்னா அது தன்னுடைய பணிகளை செய்யாது. அப்போ ஆல்கலாயினும் பிரிக்காது, அசிடிக்கும் பிரிக்காது. ஆல்கலாயின் அசிடிக்கும் பிரிக்கல அப்படின்னா ஏன்னா கல்லீரலிருந்து வருகின்ற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிற ஒரு அமில நீர் தான் நம்முடைய இரைப்பையில வந்து கலக்குது. இரைப்பையில கலந்து தான் முதல்ல வந்து செரிமானம் செய்யப்படுது. அடுத்தது ஒரு காரணம், சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சாப்பிடலன்னா அது நோயாக மாறும். ஒரு வாய் இட்லி இப்படி எடுத்து வச்சுன்னா 32 முறை, ஒரு முறை 2 முறைலாம் இல்லை, 32 முறை நல்லா சவு சவு நல்லா அழகா மென்னணும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா கண்ணை திறக்கும் போது கண் வழியா நம்முடைய சிந்தனைகள் போயிடும். உணவை வந்து காதலை விட 10 மடங்கு ரசிச்சு காதல் பண்ணி சாப்பிடணும். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, கடவுளே இதை எனக்கு கொடுத்தியே, இட்லி தான் எனக்கு கொடுத்த, பரவாயில்ல இட்லி கொடுத்தேன் ரசிச்சு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா அது 32 முறை மென்ன பிறகு 33ஆம் முறை பாருங்க, அது வந்து கூழா தானா உள்ள வந்துடும். நீங்க உணவை மிழுங்கவே கூடாது, உணவை குடிக்க வேண்டும், நீரை மென்று சாப்பிட வேண்டும். அப்படின்னா ஆரோக்கியோட விதி. தண்ணி குடிக்கிறதா இருந்தால் ஒரு வாய் தண்ணி தான், அப்படி குடிக்காம ஒரு வாய் தண்ணி சப்பி சப்பி ரசிச்சு ருசி நல்லா மென்று சாப்பிட்டு, அப்பதான் தண்ணி கூட வந்து அந்த உமிழ்நீர் கலந்து உள்ள போகும். உமிழ்நீர் கலந்து உள்ளக்குள்ள போனாதான் கணையம் வந்து இன்சுலின் சுரக்கும். இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இன்சுலின் வந்து சுரக்காது. செரிமானம் ஆகாத உணவுக்கு இன்சுலின் சுரப்பதில்லை. அப்ப செரிமானமான உணவுக்கு மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் சுரந்த உணவு தான் குளுக்கோஸா மாறும். குளுக்கோஸா மாறலனாக்கா ரத்தத்துல போயிட்டு பேட் சுகர், கெட்ட சுகராக மாறிடும். அதை தான் சக்கரை நோய்ங்கிறோம். ஒரு 100, 110, 200 வரைக்கும் ஓரளவுக்கு தாங்கும் உடம்பு. அதுக்கு மேல சுகர் போச்சுனாக்க நமக்கு வந்து அந்த உறுப்புகளை அழிக ஆரம்பிச்சோம், அழுகும், கெட்ட கொழுப்பா போயிடும், கெட்ட சுகரா மாறிடும். அப்ப 32 முறை நீங்க வந்து மென்னணும். சாப்பாடுக்கு முன்னாடி 1 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடுக்கு பின்னாடி 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம வாரத்தை ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் வந்து நம்ம வந்து உபவாசம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். அப்ப தேவையில்லாத கொழுப்புகள் செரிமானம் ஆக்கப்படும். இரவுல 6 மணிக்கு சாப்பாடை நிறுத்திடணும். 6 to மறுநாள் 6 வரைக்கும் 12 மணி நேரம் உடம்பு சும்மா இருக்கணும்.
அப்ப தேவையில்லாத கொழுப்புகள், ஏன்னா நம்ம தேவையில்லாத கொழுப்புகளை மிச்சமா இருக்கிற சேமிச்சு வைக்கிறதுல கொழுப்பு, அது சேமிச்சு வச்ச கொழுப்பு அப்போ வந்து செரிமானம் செய்யப்படும். அப்போ வந்து உடம்பு பயன்படுத்திக்கும். அப்ப 12 மணி நேரம் சும்மா இருக்கணும், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம உபவாசம் 24 முறை வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா தேவையில்லாத கொழுப்புகள் வந்து செரிமானம் செய்யப்படும். அதிகபட்சமான வேலைகள் செய்யவும் கூடாது, குறைந்தபட்சமான வேலைகள் செய்யாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா 2 மணி நேரம் வாக்கிங், கண்டிப்பா தினசரி காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங், முடிஞ்ச வரைக்கும் வேலை. மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழாநெல்லி, கரிசாலை பச்சையா இருந்தா ஒரு எலுமிச்சை சைஸ், இது பாதி அது பாதி குடிச்சு பால் அல்லது மோர் குடிக்கலாம். இதை வந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க ஃபேட்டி லிவர் செக் பண்ணிங்க. அவர் கிரேட் 2 இருந்து கிரேடு 1 வந்துடும். கிரேடு 1 தான் இல்லாமல் போடும். நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா வாக்கிங் போகணும். 2வது குமரி, கற்றாழை வேறு சம்பந்தமான வேரும் அது ஜீரகமும் இதை கலந்து அடித்து இது ஒரு 2 இன்ச்சுக்கு வேறு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நசுக்கி கொதிக்க வச்சு 1 டம்ளர் 2 டம்ளர் இருந்து 1 டம்ளர் சுண்டின பிறகு 1 டம்ளர் எடுத்து காலை மேலே குடிச்சிட்டு வந்தால் அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ணும். அது ஏதாவது ஒரு லிவர் டானிக், ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு லிவர் டானிக் வாங்கிக்கோங்க. அடுத்தது வெடி அன்னப்பேதி செந்துரும் அப்படின்னா அது வயிற்றுல கிடைக்கக்கூடியது. வெடி உப்பும் அன்னப்பேதிக்கு கொண்டு செய்யக்கூடிய மருந்து. இதுவும் வந்து இந்த ஃபேட்டி லிவரை குணப்படுத்தும். நீங்க அழகா செய்யணும் அப்படின்னாக்க கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி நல்லா பச்சையை அரைச்சி 2மே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு நீங்க காலை மாலை மோருடன் சாப்பிட்டு வந்தா ஃபேட்டி லிவர் கண்டிப்பா வந்து குணமாகும். 48 நாள் கூட நான் சொன்ன அந்த பத்திய பழக்க வழக்கங்கள்லாம் ஈஸியாக கடைப்பிடிச்சிங்கன்னாக்க கண்டிப்பாக குணமாகும். முக்கியமாக எண்ணெய் பதார்த்தங்கள் அவாய்ட் பண்ணின்னு சரியான முறையில் தூங்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி 32 முறை மென்று சாப்பிடணும். கெமிக்கல் உணவுகள் சாப்பிடக்கூடாது. ரசாயனம் கலந்த உணவுகள் சாப்பிடாம நீங்கள் ஆர்கானிக் இயற்கையான முறையில் விளைஞ்ச உணவுகளை பயன்படுத்தணும். இப்படி இருந்தால் நாம் இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்பு நோயிலிருந்து ஈஸியாக விடுபடலாம். இது போச்சுன்னா அடுத்தது கிரேட் 2 கிரேட் 3 போடும். லிவர் பிரச்சனைகள் வரும், லிவர் ஃபெயிலியர் வரும். இது போன அடுத்தடுத்து வந்துடும். லிவர் நம்முடைய டாக்டர், லிவர் நம்முடைய நண்பன். லிவரை சரி பண்ணிக்கிட்டா நம்ம உடம்பை அவன் சரி பண்ணிக்குவான். லிவரை காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.